ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? சரி வா வீட்டுக்கு போலாம். என்னங்க அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது. கடவுளே வந்து என் எதுக்கால நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, முதல்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. அவளை ஏமாத்தலாமா? இருந்து பாத்துட்டு போயா. முதல்ல ஏமாத்தினேன், கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தே ஆகணும். உனக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதா? சரி, இருந்து 6 மணி ஷோ சமாளிக்கிறேன். கூட்டிட்டு வா, நானே கட்டி வைக்கிறேன். சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவருதான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ என்ன பேமானி, ஒழுங்கா படம் பாரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். எனக்கு நடந்தது அது வில்லனை திட்டுது. இதுக்குதான் நான் பகலாட்டத்துக்கு வரலான்னு சொன்னேன். ஏன் பகலாட்டுக்கு வந்தா அந்த வில்லனை திட்ட மாட்டாங்களா? அப்போ சைடு வில்லன் தான் திட்டுவாங்க.